அனைவருக்கும் வணக்கம். மேசராசினியர்களுக்கு எண்ணி 3 நாளில் கடகராசியில் அதிசாரமாக வக்ரம் பெறப்போ குருவால் உங்களுடைய வாழ்வில் இவை நடந்தே தீரும் என்ற வகையில் மேசராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது நிகழ்ந்து கொண்டிருக்கும் நவம்பர் மாதம் 11ஆம் தேதி கடகராசியில் அதிசாரமாக உச்சம் பெற்று சஞ்சரித்து வந்த குரு பகவான் தற்போது அதிசாரமாக வக்ரமும் பெற இருக்காரு. அதே போல் சிம்மத்தில் கேதுவும், துலாம் ராசியில் சூரியன், புதன், சுக்கிரன் ஆகிய 3 கிரகங்கள் இணைந்து ஒரே ராசியில் சஞ்சரிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம விருச்சகத்தில் செவ்வாய் ஆட்சி பலத்துடனும், கும்பராசியில் சனி வக்ரகதியிலும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேசராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி குரு பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். அந்த வகையில் நவகிரகங்களில் தன்னிகரற்ற தெய்வீக சக்திக்கும் பெருமையும் புகழும் கொண்டு திகழக்கூடியவர் குரு பகவான். குருவிற்கு தேவகுரு, ஆச்சாரியன், பொன்னன், பிரகஸ்பதி என்ற பல பெயர்களும் பெருமைகளும் புகழும் உண்டு. நவகிரகங்கள்ல அதிசாரம், வக்ரம் ஆகிய கதிபேதங்களினால் எந்தவித பாதிப்பும் இல்லாத தனி பெருமையுடன் திகழும் குரு 30 முக்கோடி தேவர்களும் மகரிஷிகளும் முனிவர்களும் தேவர்களின் அதிபதியான தேவேந்திரனுக்கும் ஆச்சாரியர் ஆவார். வேதங்களினால் பெருமை பெற்ற அந்தணர்களுக்கும் பசுகளுக்கும் ஆன்மீக சக்திக்கும் நாயகன் குரு பகவான். வியாழன் என்ற பெயரும் இவருக்கு உள்ளது. ஜனன கால ஜாதகத்தில் குரு பகவான் சுபபலம் பெற்றிருக்கிறார். வாழ்க்கையில் நல்ல கல்வி, குடும்ப வாழ்க்கை, ஒழுக்கம், நேர்மை, தெய்வ பக்தி, உத்தியோகம், வியாபாரம் ஆகிய யோகங்களை பெற்று திகழ்வார்கள். உலக புகழ் பெற்ற மேதைகள், பிரம்மத்தை அறிந்த ஞானிகள், இறைவன் மீது ஆழ்ந்த பக்தி கொண்ட மகான்கள் ஆகியோர்களின் ஜனன கால ஜாதகங்களை ஆராய்ந்து பார்த்தால் அவற்றில் குரு பகவான் சுபபலம் பெற்றிருப்பதை நம்மால் காண முடியும். வேதம் அறிந்த பிராமணர்களுக்கும் பசுக்களுக்கும் அதிபதி கிரகம் இவரே. ஜாதகத்தில் மற்ற கிரகங்களினால் ஏற்படும் மிக கடுமையான தோஷங்களை கூட தனது சுப பார்வையினால் போக்கிவிடும் சக்தி கொண்டவர் குரு பகவான். அது மட்டும் இல்லாமல் தாய்நாட்டின் நலனுக்காக தங்கள் உயிரையே தியாகம் செய்த உத்தமர்கள், வீரர்கள் மற்றும் புகழ்பெற்ற அவதார புருஷர்கள் ஆகியோரின் ஜாதகங்களை ஆராய்ந்து அவற்றின் குரு பகவான் சிறந்த சுபபலம் பெற்றிருப்பதை நம்மால் காண முடியும். ஜனன கால ஜாதகத்தில் குரு உச்சபலம் பெற்றிருந்த அத்தகைய பாக்கியசாலிகள் ஒழுக்கம், விவேகம், வீரம், தன்னடக்கம், உத்தமமான மனைவி, நற்குணங்கள் அமைந்த குழந்தைகள், நியாயமாக நடக்கும் முதலாளிகள், பிரசித்தி பெற்ற தீர்த்த தல தரிசன பாக்கியம் ஆகியவற்றை பெற்று மகிழ்வார்கள். களத்திரஸ்தானத்திற்கு குரு பகவானின் சுப பார்வை இருப்பின் உத்தமமான மனைவியும் ஒழுக்கம் நிறைந்த குழந்தைகளும் பெற்று பெருமை அடைவார்கள். பணத்தாலும் பதவிகளினாலும் அதிகாரத்தினாலும் செல்வாக்கினாலும் அடைய முடியாத நிம்மதியையும் மன நிறைவையும் அளிக்கும் வாழ்க்கையை குரு பகவானால் மட்டுமே கொடுக்க முடியும். ஜனன கால ஜாதகத்தில் தான் இருக்கும் ராசியிலிருந்து 5, 7, 9 ஆகிய இடங்களை தனது சுப பார்வையினால் தூய்மைப்படுத்துகிறார் குரு பகவான். இவ்வளவு மேன்மைகள் கொண்ட குரு பகவான் தற்போது கடக ராசியில் அதிசாரமாக வக்ரம் பெற இருக்கார். இதன் காரணமாக மேசராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது மேசராசினியர்களுக்கு இத்தருணங்கள்ல குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் வக்ரகதியில் சஞ்சரிக்கும் சனி பகவானுடன் ராகு இணைந்திருப்பதால் வருமானம் திருப்திகரமாக இருக்குங்க. இருந்தாலும் அர்த்தாஷ்டக ராசியில் குரு சஞ்சரிப்பதால் வரவுக்கேற்ற செலவுகளும் சற்று அதிகமாகவே இருக்குங்க. களத்திரஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் சேர்ந்திருப்பதால் மனைவியினுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது அவசியங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவது மிக மிக நல்லது. திருமணம் சம்பந்தப்பட்ட முயற்சிகள்ல பிரச்சனைகள் ஏற்பட இருக்கு. வரன் அமைவதில் தடங்கல்கள் ஏற்படலாம் என்பதை கிரகநிலைகள் முன்கூட்டி அறிவுறுத்தும் பட்சத்தில் சிறு சிறு தடங்கல்கள் தாமதங்களுக்கு பிறகே நல்ல ஒரு வரன் அமைய இருக்குதுங்க. இருந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது நல்லது. அதே போல் குடும்பத்தில் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது தேவையில்லாத வீண் பிரச்சனைகளை தடுக்க உதவுங்க.
அது மட்டும் இல்லாம வெளியூர் பயணங்களின் போது பணம் மற்றும் உடைமைகள் பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது அவசியங்க. இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள் சாதகமான தீர்ப்பினை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து நன்மைகளும் உங்களுக்கு தேடி வந்து கிடைக்க இருக்கு. அதே போல் மேசராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உத்தியோகத்திற்கு அதிகாரம் கொண்டுள்ள சனி பகவான் லாபஸ்தானத்தில் ராகுவுடன் சேர்ந்திருப்பதால் பொறுப்புகளும் பணிச்சுமை அதிகமாக இருக்குங்க. இருந்தாலும் நிர்வாகத்தினர் மற்றும் மேலதிகாரிகளுடைய ஆதரவும் பாராட்டுதல்களும் உங்களுக்கு கிடைக்க இருக்கு. தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் அத்தகையோருக்கு சிறு பதவி உயர்வை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. அதே போல காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவை உங்களுக்கு இப்போது கிடைக்க இருக்குதுங்க. இடமாற்றம் அல்லது நிறுவன மாற்றம், துறை மாற்றம் சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மேசராசினியர்களுக்கு சிறந்த முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். அதே போல மேசராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு குரு பகவானுடைய அதிசார வக்ர பெயர்ச்சியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, கொடுப்பதில் சனி பகவானுக்கும் ராகுவிற்கும் சமமான கிரகம் வேறு கிடையாதுங்க. அது மட்டும் இல்லாம இத்தருணங்கள்ல நீங்கள் அனுபவத்தில் பார்க்கலாம், சந்தை நிலவரம் உங்களுக்கு லாபகரமாக அமையிருக்கு. உங்களுடைய சரக்குகளுக்கு நல்ல ஒரு விலையும் லாபமும் கிடைக்க இருக்குதுங்க. கூட்டாளிகளும் ஒத்துழைப்பாங்க. தசாபுக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் வியாபாரத்தை அபிவிருத்தி செய்யலாம். புதிய முயற்சிகள்ல முதலீடு செய்வதற்கு ஏற்ற ஒரு தருணம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். வெளியூர் பயணங்கள் லாபகரமாக இருக்கும். அதே போல முதலீடுகள் செய்வதற்கு ஏற்ற ஒரு தருணம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். புதிய விற்பனை கிளைகள் திறப்பதற்கு ஆதரவாகவும் கிரக நிலை சஞ்சரிக்கின்றன. சனி பகவானும் ராகுவும் நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பும் அரசாங்க ஆதரவும் எளிதில் கிடைக்க வைப்பார் என்பதை கிரக நிலைகள் தெல்ல தெளிவாக உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. அதே போல் மேசராசியை சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் கலைத்துறை தனது அதிகாரத்தின் கொண்டுள்ள சுக்கிரன் இக்காலகட்டம் முழுவதுமே சுப பலத்துடன் வலம் வருவதால கலைத்துறை அன்பர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வந்து உங்களுடைய வீட்டு கதவை தட்டுங்க. வருமானம் மற்றும் மக்களிடையே செல்வாக்கு உயர இருக்குது. உங்களுடைய பொருளாதார நிலையை சரி செய்து கொள்ள ஏற்ற ஒரு தருணம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்தி அனுகூலமாக இருப்பின் வெளிநாட்டு பயணம் ஒன்று உங்களுக்காக காத்திருக்கிறது என்பதை கிரக நிலைகள் தெல்ல தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. அதே போல் மேசராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் கட்சியில் ஆதரவு அதிகரிக்குங்க. அரசின் ஆதரவு செல்வாக்கும் கொண்டுள்ள தலைவர் ஒருவருடைய ஆதரவு புதிய வாய்ப்புகளை உங்களுக்கு அளிக்க இருக்கிறார். பயன்படுத்திக் கொள்வது உங்களுடைய திறமையில் இருக்குது. ஒரு சிலருக்கு கட்சி மாற்றம் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம இத்தருணங்கள்ல மனதில் குழப்பத்திற்கு இடம் கொடுக்காமல் உறுதியுடன் தீர்மானிங்க. உங்களுடைய அரசியல் எதிர்காலத்தை நிர்ணயிக்கும் ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. அதே போல் மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் வித்யாகாரகரான புதனும் கல்வித்துறையுடன் தொடர்புள்ள மற்ற கிரகங்களும் சுபபலம் வலம் வருவதால் மாணவ மாணவியர் அனைவருக்கும் முன்னேற்றமான ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். கிரகிப்பு திறனும் நினைவாற்றலும் அதிகரிக்க இருக்க இத்தருணங்கள்ல மதிப்பெண்களை பெறுவதற்கு கிரக நிலைகள் சுபபலம் பெற்று திகழுதுங்க. அரிய சந்தர்ப்பத்தை மாணவ மாணவிகள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பயில விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான பூர்வாங்க நடவடிக்கைகளை இப்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம். விவசாய துறையினரை பொறுத்த வரைக்கும் விளைச்சலுக்கு நேரடியான அனைத்து கிரகங்களும் உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிக்கின்றன. போதுமான அளவிற்கு தண்ணீர் வசதி கிடைக்கும். சூழ்நிலை உதவிகரமாக நிலவும் என்பதை கிரக நிலைகள் எடுத்து காட்டுதுங்க. இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் புதிய கால்நடைகள் வாங்குவதற்கும் வசதி ஏற்படக்கூடிய ஒரு தருணம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது மிகவும் அவசியம். அதிக அலைச்சல், உடல் உழைப்பு, குடும்பம் மற்றும் குழந்தைகள் ஆகியோருடைய எதிர்காலம் பற்றிய கவலைகள் ஆகியவற்றை குறைத்துக் கொள்வது நல்லது. இத்தருணங்கள்ல கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்பட்ட பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, தினமும் அருகிலுள்ள திருக்கோவிலுக்கு சென்று தரிசித்து விட்டு வந்தால் போதும். எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.